நீதி கதைகள் டிவி. அது கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற கிராமம். அங்க ராமையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு நல்ல சத்தான மண் இருக்கிற வயல் இருந்தாலும் கூட அவன் சுட்டு போட்டு சோம்பேறிங்கிறதுனால அந்த வயல்ல விளைச்சல் எதுவும் விளைவிக்கிறதே இல்ல. அவனுடைய பொண்டாட்டி ரங்கம்மா தான் 10 வீட்டுல வேலைய பார்த்து வீட்டு செலவை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் அவங்க வீட்டு வாசல்ல ஒரு மாட்டு வண்டி வந்து நின்னுச்சு. ஏங்க, கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துறீங்க, வீட்டுக்கு முன்னாடி மாட்டு வண்டி வந்து நின்றுருக்கு. யாரோ வராங்க, சொந்தக்காரங்களா இருப்பாங்க போல. காலையிலேயே என் தூக்கத்தை கெடுக்க யாரு வந்திருக்காங்க ரங்கம்மா? எனக்கு தூக்கமா வருது, நீ போய் யாருன்னு பாரு. அப்படி சொல்லாதீங்க. வீட்டுக்கு வந்தவங்கள நம்ம 2 பேரும் போய் மரியாதையா தானே கூட்டிக்கிட்டு வரணும். அப்புறம் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. சரி சரி, உன் தொல்லை தாங்க முடியல. வர வர இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியல. வண்டியில இருந்து தம்பதிகள் 2 பேரும் இறங்குனாங்க. அவங்க கையில ஒரு பெரிய மரப்பெட்டியே இருந்துச்சு. அதுக்கு பித்தளையில ஒரு பெரிய போட்டு போட்டிருந்துச்சு. அவங்க பேரு சோமையா, பாக்கியம். ஏமா ரங்கம்மா, நல்லா இருக்கியா? உன்னோட தூரத்து சொந்தம் நாங்க. கொஞ்ச நாள் தங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். வாங்க ஐயா, வாங்க. உங்களை பார்த்து பல வருஷம் ஆச்சுல, அதான் சரியா அடையாளம் தெரியல. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் சந்தோஷதாமா. இந்த பெட்டி எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள பத்திரமா வை. இது எங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து எங்க வீட்டுல இருக்கிற சொத்து. இத தரையில வைக்காம பார்த்து பத்திரமா வைமா. அப்பதான் ராமையா மெதுவா வெளியில வந்து, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? இந்த பெட்டி எதுக்கு இவ்வளோ கனமா இருக்கு? அப்படி அதுக்குள்ள என்னத்தை வச்சிருக்கீங்க? ராமையா, இந்த பெட்டியோட கதையை அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த பெட்டியை கொண்டு போய் பூஜை அறையில வைங்க. ஏன்னா இந்த பெட்டியை சுத்தி அமைதி இருக்கணும். சரிங்க, பூஜை அறையிலேயே வைக்கிறேன். ஆனா இதோட கனத்தை பார்த்தா தான் பயமா இருக்கு. இதுக்குள்ள எதனா தங்க காசு வச்சிருக்கீங்களா என்ன? ராமையா, அவசரப்படாத. எல்லா விஷயமும் கூடிய சீக்கிரம் தெரியும். முதல்ல எங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுங்க. ராமையாவோட பார்வை முழுக்க அந்த பெட்டி மேலதான் இருந்துச்சு. அந்த பெட்டியோட கனத்தை பார்த்து அதுக்குள்ள ஏதாவது விலை மதிக்க முடியாத பொருள் தான் இருக்கும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தான். அண்ணி, சாப்பாடு எப்படி இருக்கு? ஏதோ எங்க வீட்டுல இருக்கிறத வச்சு உங்களுக்கு ஏதோ சமைச்சு போட்டிருக்கேன். சரியில்லைன்னா எனக்கு கோச்சுக்காதீங்க. சாப்பாடு அருமையா இருக்குமா? முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். கைப்பக்குவம் நல்லா இருக்கு. ஆனா உன் வீட்டுக்காரரு வேலை வெட்டிக்கு போகாம வீட்லயே ஏன் இருக்காரு? என்னன்னு சொல்றீங்க அண்ணி? அவருக்கு சோம்பேறித்தனம் அதிகம். எங்களுக்குன்னு வயல் இருந்தாலும் கூட அதுல விவசாயம் தான் செய்ய மாட்டேங்கிறாரு. ரங்கம்மா, வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி என் மானத்தை வாங்காத. நான் என்ன சும்மாவா இருக்கேன்? சரியான நேரத்துக்காகத்தானே காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா ராமையா, நீ சொல்றது உண்மைதான். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும். என் பெட்டியோட ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கவும் நேரம் வரணும். தெரிஞ்சா நீ ஆச்சரியப்படுவ. அப்படியா? அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன். வந்ததுல இருந்து என் பார்வை அந்த பெட்டி மேலேயே தான் இருக்கு. எங்க தாத்தா காலத்துல ஒரு முனிவர் எங்க தாத்தாவுக்கு இதை கொடுத்தாரு. இதுல ஏதோ செல்வம் இருக்கு. ஆனா இதை துறக்க ஒரு சில கட்டுப்பாடுங்க இருக்கு. சோமையா சொன்னது கேட்டு ராமையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அவனுக்குள்ள இன்னும் அதிகமாச்சு. ராத்திரி நேரம் ராமையா படுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு தூக்கம் வரல. ரங்கம்மா, தூங்கிட்டியா? அந்த சோமையா கொண்டு வந்த பெட்டியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம தூக்கம் வரல. எனக்கு மட்டும் என்னங்க தெரியும்? அவங்க குடும்பத்துக்கு பெரியவங்க. அது அவங்க பெட்டி. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சு நாம என்னங்க பண்ண போறோம்? இல்ல ரங்கம்மா, அந்த பெட்டிக்குள்ள நிச்சயமா தங்கமோ வைரமோ இருக்கணும். இல்லனா எதுக்கு அவ்வளோ பெரிய பூட்டு போடணும்? அந்த பெட்டியை நாம சொந்தமாக்கிக்கலாமா? என்னங்க இது? ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நம்ம கிட்ட இருக்கிறதே நமக்கு நிலைக்கிறது இல்ல. இதுல மத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுறது தப்பு இல்லைங்களா? இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க நம்ம சொந்தக்காரங்க தானே. அந்த பெட்டியை நமக்கு கொடுத்தா நம்ம கஷ்டமெல்லாம் தீருமே. அடுத்த நாள் காலையில சோமையா எழுந்திருச்சு போய் பூஜை அறையில அந்த பெட்டிக்கு முன்னாடி நின்னு கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு இருந்தான். அப்பதான் ராமையாவும் எழுந்திருச்சு போய் உக்காந்தான். சோமையாண்ண, உங்க பூஜை முடிஞ்சதா? உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? தப்பா எடுத்துக்காதீங்க. கேளு ராமையா, உனக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளு. என்கிட்ட எதுக்காகப்பா இவ்வளவு தயக்கம்? இந்த பெட்டியோட சாவி இருந்தா ஒரு தடவை திறந்து காமிக்கிறீங்களா? அதுல என்ன இருக்குன்னு தெரியாம என் தலையெல்லாம் வெடிச்சிடும் போல இருக்கு. சோமையா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ ராமையா, இந்த பெட்டியை திறக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை மீறி திறந்தோம்னா உள்ள எல்லாமே சாம்பலாயிடும். இந்த பெட்டியை திறக்கணும்னா என்ன செய்யணும்? எவ்வளோ கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி, நான் அதை செய்யறேன். சரி சரி, இந்த பெட்டியை கொடுத்தவரு ரொம்ப கடுமையா உழைச்சவரு. அதனால 30 நாளைக்கு கடுமையான வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பெட்டியை தொட்டா அந்த பெட்டி தானா திறக்கும். கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுமா?
எனக்கு கலப்பைய கூட சரியா பிடிக்க வராது. எப்படி செய்வேன்? ஒன்று வேணும்னா நாம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நீ மட்டும் 30 நாளைக்கு உழைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பெட்டியை தொட்டா உன் கைப்பட்ட உடனே இந்த பெட்டி தானா திறந்துக்க போகுது. அதை கேட்டு ராமையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். கஷ்டப்பட்டு உழைச்சவனுடைய கைப்பட்ட உடனேயே அதோட போட்டு தானா திறந்துக்குமா? அன்னைக்கு சாயந்தர நேரம் ராமையா திண்ணையில உட்காந்து பக்கத்து வீட்டு வீரையா கூட பேசிக்கிட்டு இருந்தான். என்ன ராமையா யோசிச்சுக்கிட்டே இருக்க? உன் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வீரையா அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. அவங்க ஒரு பெட்டியை கொண்டு வந்தாங்க. அந்த பெட்டியை திறக்கணும்னா ஒரு நிபந்தனை இருக்காமா. பெட்டியை திறக்க நிபந்தனையா? என்ன நிபந்தனை? இப்படி ஒன்று நான் கேள்விப்பட்டதே இல்லை. 30 நாளைக்கு வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா அந்த பெட்டி தானா திறக்குமா? எனக்கு தான் கஷ்டப்படவே வராது. அப்புறம் எப்படி பெட்டி திறக்கும்? இது என்ன பெரிய கம்பசூஸ்திரமா? 30 நாளைக்கு வேலை தானே செய்யணும். நீயும் வேலையை செய்யு. அப்புறம் பெட்டி தானா திறக்க போகுது. வேணும்னா நானும் உதவி செய்யறேன். உண்மையாவே நான் கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கப்புறமா அந்த பெட்டியை தொட்டா அந்த பெட்டி தானா திறக்குமா? கண்டிப்பா திறக்கும் ராமையா. பெரியவங்க பேச்சு எப்பவுமே தப்பா போகாது. நீ சீக்கிரம் வயலுக்கு கிளம்பு. ராமையாவுக்கு அந்த பெட்டி மேல இருக்கிற ஆசை அவன் சோம்பேறித்தனத்தை ஜெயிச்சுது. விடிய காலையிலே தோல்ல கலப்பைய தூக்கி போட்டுக்கிட்டு வேக வேகமா வயலுக்கு போனான். ரங்கம்மாவால அதை சுத்தமா நம்ப முடியல. அண்ணி பாத்தீங்களா, என் புருஷன் இன்னைக்கு காலையிலேயே வயலுக்கு போயிட்டாரு. இது கனவா நனவா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் அந்த கடவுளோட கருணை தான் ரங்கம்மா. உன் புருஷன் கூடிய சீக்கிரம் பெரிய பணக்காரனா ஆக போறான். இது அந்த கடவுள் எடுத்த முடிவு. ராமையா, கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அந்த பெட்டி உனக்கு சொந்தமாகும். எங்கேயுமே கவனத்தை செதற விடாம கஷ்டப்பட்டு உழைச்சிடு. சரிங்க அண்ணன், நீங்க சொன்ன மாதிரியே 30 நாள் வரைக்கும் ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். பெட்டியை திறந்தாகணும். சரி ராமையா, கஷ்டப்படு. அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். ராமையா வயல்ல கால் எடுத்து வச்சான். வெயில் அதிகமா இருந்தாலும் கொஞ்சம் கூட இடைவிடாம வேலைய பார்த்தான். அன்னைக்கு சாயந்தர நேரம் அவன் ரொம்பவும் அசதியா வீட்டுக்கு வந்தான். ஐயோ, உடம்பெல்லாம் வலிக்குது. உடம்பெல்லாம் புண்ணான மாதிரி இருக்கு. எப்படிதான் நாளைக்கு மறுபடியும் வேலைக்கு போவேனோ? ஏங்க, கஷ்டப்பட்டதுக்கு தான் பலன் கிடைக்கும். ஒரே நாள முடியாதுன்னு நினைச்சா எப்படி? கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு 30 நாளுக்கு செஞ்சிடுங்க. ஆமா ரங்கம்மா, நீ சொல்றது உண்மைதான். அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற தங்கத்தை நினைச்சாலே எனக்கு உற்சாகம் வருது. நான் நாளைக்கு வேலைக்கு போயிடுவேன். இப்படியே 10 நாள் போச்சு. ராமையா உடம்பு வலியெல்லாம் போய் அவனுக்குள்ள உற்சாகம் அதிகமாச்சு. தினமும் அவன் அந்த பெட்டி பக்கத்திலே உட்காந்து பெட்டியவே பாத்துக்கிட்டு இருந்தான். சோமையா அண்ணன், உழைச்சி உழைச்சி என் கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்கு பாருங்க. இப்ப நான் தொட்டா இந்த பூட்டு கொஞ்சமாவது அசையுமா? இன்னும் நாள் இருக்கு ராமையா. நீ போட்ட விதையெல்லாம் முளைச்சி உன் வயல் பச்சை பசேல்னு ஆகணும். அப்பதான் இந்த பூட்டு பலவீனமாகும். ஆமா ராமையா, கஷ்டப்பட்டு நீ உழைக்கும் போதுதான் அந்த பெட்டி கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகும். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துரு. சரிங்க அண்ணன், உங்க பேச்சை கேட்டு நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். எப்படியும் அந்த புதையல் எனக்கு சொந்தமாயிடும். இப்படியே இன்னும் கொஞ்ச நாள்ல ராமையோட வயல்ல விதையெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சுது. ஊஜனுங்க எல்லாரும் ராமையா கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ வீரையா ராமையா கிட்ட வந்து, ராமையா, இத்தனை நாளா கல்லும் மண்ணுமா இருந்த உன் பூமி இப்ப பார்க்கவே பச்சை பசேல்னு ரொம்ப அழகா மாறி இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெட்டி தான் வீரையா. அந்த பெட்டி அடையணுங்கிற ஆசையில தான் இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். ராமையா, கொஞ்ச நாள்ல அந்த புதையல் என்னன்னு தெரிஞ்சுக்க போற. அப்புறம் உன்னோட கஷ்டம் எதுவும் வீணாகாது. அது மட்டும் இல்லைன்னா வயல்ல இறங்கி வேலை செய்யும் போது கூட உடம்புக்கும் மனசுக்கும் நல்லா தான் இருக்கு. இப்படியே 25 நாளும் ஆச்சு. ராமையாவோட உடம்புல இருக்கிற சோம்பேறித்தனம் முழுசா போய் இப்ப அவன் உடம்புல ஒரு பெரிய உற்சாகமே வந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி, அண்ணி, நேத்து ராத்திரி அந்த பெட்டியில இருந்து ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. அது ஒண்ணும் இல்ல ரங்கம்மா, 30 நாள் நெருங்க போகுது இல்லையா, அதனாலதான் அதோட சக்தியா அது இழக்குது. அத பார்த்து நீ எதுவும் பயப்படாத. அப்படியா? அப்ப என் கஷ்டத்துக்கு ஏத்த பலன் கிடைக்குமா? நாளையோட எல்லாம் முடிய போகுதா? இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ராமையா, நாளைக்கு தான் நல்ல நாள். நாளைக்கு அந்த பெட்டியை திறப்போம். உன் கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும். அந்த நாளுக்காகத்தானே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பெட்டியை திறக்கிற அந்த நாளை என் வாழ்க்கையிலேயே நான் மறக்க மாட்டேன். அன்னைக்கு ராத்திரி ராமையாவுக்கு தூக்கமே வரல. அந்த பெட்டியில என்ன இருக்கும்? தங்கமா, பணமா, இல்ல வைரமா அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டே படுத்து தூங்குனான். அடுத்த நாள் காலையில வயலுக்கு போய் கடைசி நாள் வேலைய முடிச்சிட்டு வந்தான்.
சோமையா அண்ணன், நீங்க சொன்ன மாதிரியே என் கையெல்லாம் காப்பு காய்க்கிற அளவுக்கு 1 மாசம் வேலை செஞ்சிட்டேன். இப்ப அந்த பூட்டை தொட்டா அது துறக்கம் தானே? ராமையா, மனசை அமைதியா வச்சுக்கிட்டு அந்த பூட்டை இழுத்து பாரு. உன் மனசுக்கு பூட்டு நிச்சயம் துறக்கும். ராமையா ஒரு தயக்கத்தோடவே மனசுக்குள்ள சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு அந்த பூட்டு தொட்டதும் அந்த பூட்டு கீழே விழுந்துருச்சு. அடடே, பூட்டு கீழே விழுந்துருச்சு, சீக்கிரமா பெட்டியை தரங்க, உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ராமையா ஒரு தயக்கத்தோடவே அந்த பெட்டியோட மூடியே திறந்தான். ஆனா உள்ள பார்த்தவனுக்கு ஒரு நொடி பைத்தியமே பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதுல தங்கமோ இல்ல வைரமோ இருக்கல. இருந்ததெல்லாம் ஒரு கண்ணாடியும் அப்புறம் ஒரு கடிதமும் மட்டும்தான். அப்போ ராமையா கொஞ்சம் கோவத்தோட, என்னண்ணா இது? அப்ப என்ன ஏமாத்திட்டீங்களா? இதுல தங்கம் வைரம்னு எதுவும் இல்லையே, கண்ணாடி தான் இருக்கு. நான் மோசம் போயிட்டேன். அவசரப்படாத ராமையா, அந்த கண்ணாடியை எடுத்து உன் முகத்தை பாரு. முதல்ல இருந்த ராமையாவுக்கும் இப்ப இருக்கிற ராமையாவுக்கும் வித்தியாசம் தெரியும். உண்மைதான், என் முகத்துல இருந்த சோம்பேறித்தனம்லாம் போய் இப்போ சுறுசுறுப்பு தெரியுது. ஆனா பணம் இல்லாம போனது ஏமாத்து வேலை தானே. ராமையா, அந்த பெட்டியில ஒரு கடிதாசி இருக்கு பாரு, அதை எடுத்து படி. நீ கேக்குற கேள்வி எல்லாத்துக்குமே அதுல பதில் இருக்கும். ராமையா அந்த பெட்டியில இருக்கிற கடிதாசியை எடுத்து அத படிக்க ஆரம்பிச்சான். அதுல என்னமோ எழுதி இருந்துச்சு. அத ராமையாவும் படிச்சான். அன்புள்ள ராமையாவுக்கு, இதுல தங்கமோ வைரமோ இல்ல. ஆனா இந்த 30 நாளும் கஷ்டப்பட்டு வயல்ல விதைச்சிருக்க பாரு. அது விளைஞ்சி அதை அறுவடை பண்ணி நீ விற்கும் போது உனக்கு லாபம் கிடைக்குமே, அதுதான் புதையல். அப்புறம் இந்த கண்ணாடியில பார்க்கும்போது உன்னோட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா தெரியுது. அதுதான் அதை விட ரொம்ப பெரிய புதையல். ஆமாங்க, அந்த கடிதாசியில எழுதி இருக்கிறது உண்மைதான். கஷ்டப்பட்டு உழைச்சி உங்க உடம்பு இப்ப சுறுசுறுப்பா இருக்கு. அதே மாதிரி நீங்க கஷ்டப்பட்டதுக்கான பலனும் இன்னும் கொஞ்ச நாள்ல கிடைக்க போகுது. அப்போ ராமையாவும் அதை கேட்டு தப்ப புரிஞ்சுக்கிட்டு, சோமையான, என்னை மன்னிச்சிடுங்க. எனக்குள்ள இருக்கிற சோம்பேறித்தனத்தை விரட்ட தானே நீங்க எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு நாடகம் ஆடினீங்க. சோமையா, உன் பக்கத்து வீட்டுல இருக்காரு வீரையா, அவரு தான் உன்னோட சோம்பேறித்தனத்தை போக்க எங்களை வர சொன்னாரு. அதுக்காகத்தான் நாங்க வந்தோம். இந்த பெட்டி எங்க வீட்டுல இருந்த பழைய பெட்டி. அப்பதான் வீரையாவும் உள்ள வந்தாரு. ராமையா வீரையோட கைய பிடிச்சு நன்றி தெரிவிச்சான். பரவாயில்ல ராமையா, நீ மாறணும்னு நினைச்சேன், இப்ப மாறிட்ட. இப்ப சொல்லு, பெட்டிக்குள்ள இருக்கிற புதையல் வேணுமா, வயல்ல இருக்கிற புதையல் வேணுமா? வீரையா, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட உழைப்பு தான் என்கிட்ட இருக்கிற பெரிய புதையல். யாரு கஷ்டத்துலயும் வாழாம இனிமே நான் உழைச்சி வாழ்ந்துக்கிறேன். என் புருஷனோட குணத்தை மாத்ததுக்காக கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே நான் வாழ்க்கை போற நன்றி கடனோட இருப்பேன். பரவாயில்ல ரங்கம்மா, இனி உன் வீட்டுல எந்த கஷ்டமும் இருக்காது. உன் புருஷனும் நல்லவனா மாறிட்டான். சரி, அப்ப நாங்க எங்க ஊருக்கு கிளம்புறோம். சந்தோஷம் அண்ணி, நீங்க பண்ண உதவிய நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அப்படி சோமையா பாக்யோ தம்பதிகள் ராமையா ரங்கம்மா 2 பேருக்கிட்டையும் வரோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அன்னையில இருந்து ராமையா எப்பவுமே கஷ்டப்பட்டு உழைச்சு அவனுடைய வயல்ல விளைச்சல நல்லபடியா விளைய வச்சு கை நிறைய பணமும் சம்பாதிச்சான். இப்போ அவன் உடம்புல கொஞ்சம் கூட சோம்பேறித்தனமே இல்ல. கஷ்டப்படாம கிடைக்கிற எந்த ஒரு சொத்துமே நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்காது. ஆனா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கும் போது, கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த பணம் நம்ம கையில இருக்கும் போது அது கொடுக்கிற நிம்மதி, சந்தோஷம் வேற எதாலையும் கொடுக்க முடியாதுன்னு இந்த கதை சொல்ல வருது. மதியம் ஒரு 12 மணி இருக்கும். ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்துக்கு கீழே கங்கையா பத்ரையா 2 பேருமே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. வெயில் அதிகமா இருந்துச்சு. அவங்க பொண்டாட்டிங்களான சூரம்மா காந்தம்மா 2 பேரும் தலையில புல்லுக்கட்டை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. ஏங்க, என்னங்க இது? சூரியன் சுட்டரிச்சுக்கிட்டு இருக்கான். ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் வயல்ல போய் வேலை செய்யறாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏன் இப்படி படுத்த நேரத்தை வீணாக்குறீங்க? ஆடியே பைத்தியக்காரி சூரம்மா, என்ன மாதிரி புத்திசாலிகிட்ட யாராவது வேலை பார்க்க சொல்லுவாங்களா? நானு நம்ம ஃபியூச்சருக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத. ஓஹோ, என் வீட்டுக்காரரு உங்க கூடவே படுத்து கொரட்டை விட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரா அண்ணன்? 2 பேரும் எந்த கோட்டையை பிடிக்க போறீங்க அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? கோட்டைய பிடிக்க தான் போறோம். டே கங்கையா, நேத்து ராத்திரி நாம என்ன திட்டம் போட்டோன்னு இவங்க கிட்ட சொல்லுடா. உடனே மயக்கம் போட்டு உழப்பறாங்க பாரு. சூரம்மா, நம்ம பக்கத்து ஊர்ல இப்ப ஜனங்க யாருமே இல்லையா. ஆடு மாடு கோழி கூட இல்லையா. இப்ப ஊரே காலியா இருக்கான். என்ன, யாரும் இல்லையா? ஒரே நாள்ல ஊர் எப்படிங்க காலியாச்சு? அவங்க எல்லாரும் எங்க போனாங்க? அதுதான் யாருக்கும் தெரியல. வீட்டுல போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்காமா. ஊரு முழுக்க மனுஷங்களே இல்லையா. எங்க போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏதாவது தொத்து வியாதி வந்திருக்குமா? இல்ல ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்னமோ இது கேட்கும் போதே
ரொம்ப பயமா இருக்குங்க. என்னாச்சுன்னு தெரியல அண்ணி. ஆனா எல்லாமே போட்டது போட்டபடியே இருக்கான். அதான் அந்த ஊரோட தலைவர் வீட்டுக்குள்ள நாம பேசாம போய் உக்காந்துக்கலாம். அப்புறம் கஷ்டப்பட வேண்டியதே இருக்காது. அட, அதிர்ஷ்டங்கிறது நமக்கு தான் வந்திருக்கு போல. அவங்க எதுக்கு போனாங்களோ என்னவோ தெரியல. ஆனா இப்போ நமக்கு நல்ல நேரம். ஆ, அந்த ஊரோட ஜமீன்தார் வீட்டுல ஒரு வாரத்துக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். எல்லாரும் கிளம்புங்க. இப்பவே மூட்டை முடிச்சிய கட்டிக்கிட்டு அங்க போகலாம். சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். கங்கையா பத்ரையா 2 பேரும் பொட்டாண்டிகளை கூட்டிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போனாங்க. பக்கத்து ஊருக்கு வந்து கால் எடுத்து வச்ச உடனே ஊரே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அட, ஒரு காக்கா குருவியை கூட காணோம். எல்லாருடைய வீட்டு கதவும் கூட திறந்தேதான் இருந்துச்சு. அட, என்னங்க ஊர் இது? இவ்வளவு அமைதியா இருக்கே. ஒரு கோழி கூற சத்தத்தை கூட கேட்க முடியறது இல்லையே. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. பயம் எதுக்கு சூரம்மா? இங்க அதிகாரம் பண்ணவும் ஆள் இல்ல, வேலை வாங்கவும் யாரும் இல்ல. அதோ அங்க தெரியுது பாரு, அதுதான் இந்த ஊரு ஜமீன்தாரோட வீடு. அங்க போகலாம் வாங்க. அதானே, எதுக்கு பயம்? இந்த ஊர்ல இருக்கிற நகை, பணம், பருத்தி மெத்த எல்லாம் நமக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு போல. அப்படி 4 பேரும் அடி மேல அடி எடுத்து வச்சு அந்த ஊரு ஜமீன்தார் வீட்டுக்குள்ள போனாங்க. ஜமீன்தாருடைய வீடுங்கிறதுனால அங்க அந்த வீடு பெரிய பங்களா வீடு, ரொம்ப பெருசா இருந்துச்சு. அடடா, வீடு எவ்வளோ பெருசா இருக்கு மச்சான். இந்த படுக்கையில படுத்துக்கிட்டா தூக்கம் சுகமா வரும் போலயே. அக்கா, இத பாத்தீங்களா? ஜமீன்தார் வீட்டுல நல்ல சுட சுட ஆவி பறக்கிற வடை இருக்கு. நெய் ஊத்தி சமைச்சிருக்காங்க போல. ஆனா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே. நேத்தே ஊரை விட்டு எல்லாரும் போயிட்டு தான் சொல்றீங்க. ஆனா இந்த வடை இன்னும் எப்படி சூடா இருக்கு? அதானே, இதுல இருந்து புகை வேற வருது. இப்பதான் யாரோ சமைச்ச மாதிரி இருக்கு. பக்கத்துல சாப்பாடு கூட இருக்கு. என்னங்க, எனக்கு என்னமோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இது மனுஷங்க சமைச்ச மாதிரி தெரியலங்க. பேய்ங்க ஏதாவது சமைச்சிருக்குமோ என்னமோ. வாங்க, பேசாம இப்பவே ஓடி போயிடலாம். அட நீங்க வேற, பேய்ங்க எதுக்காக சமைக்க போகுதுங்க அண்ணி? யாராவது இங்க சமைச்சிருப்பாங்க. நாம வர்றத பார்த்து பயந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. என் வீட்டுக்காரர் சொன்னது சரிதான்க்கா. யாரு சமைச்சா என்ன, நல்லா பசியில இருக்கோம். வாங்க, ஒரு புடி புடிச்சு நல்லா சாப்பிட்டுடலாம். அப்படி அவங்க 4 பேருமே அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடுறதுக்காக உக்காந்தாங்க. கங்கையா பத்ரையா 2 பேரும் ஆளுக்கு ஒரு வடையா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அடடா, இந்த வடைய சாப்பிட உண்மையிலேயே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இந்த குடுப்பனை யாருக்கும் கிடைக்காது. ஆமா ஆமா, இலவசமா கிடைச்ச இந்த ராஜ விருந்துக்கு முன்னாடி நமக்கு எதுவுமே பெருசு இல்ல. ஐயோ, தண்ணி தண்ணி யாராவது கொண்டு வாங்க. என் நாக்கெல்லாம் எரியுது, வயிறெல்லாம் எரியுது, ரொம்ப காரமா இருக்கு. என்னடா ஆச்சு? வடையில எங்கிருந்து வரும் காரம்? வர வர உனக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கூட தெரியல. இரு, நான் சாப்பிட்டு பார்க்கறேன். அட கடவுளே, செத்தண்டா டேய். உண்மையிலேயே காரமாதாண்டா இருக்கு. தண்ணி வேணும், நாக்கெல்லாம் எரியுது. என்னங்க, என்னாச்சு? காரமா இருக்கா? ஒருவேளை மாவுல மிளகா பொடி போட்டிருப்பாங்களோ? ஐயோ, என் நாக்கெல்லாம் எரியுதே. இந்த வீடு சாதாரண வீடு இல்ல. இந்த வீட்டுல தண்ணி எங்க இருக்குன்னு போய் தேடி கொண்டு வாங்க. சரியா அப்பதான் வெளியில கதவடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அடிக்கிற காத்துக்கு கதவுங்க எல்லாம் தானா டப் 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 டப்னு சத்தத்தோட அடிச்சுக்க ஆரம்பிச்சுது. திடீர்னு வீடே ரொம்ப இருட்டா மாறிடுச்சு. ஏங்க, கதவு ஜன்னல் எல்லாம் தானாவே சாத்திக்கிச்சு. யாரோ நம்மள உள்ள அடிச்சு வச்சுட்டாங்க. இதெல்லாம் பேயோட வேலையா இருக்குமோ? ஐயோ ஆமாக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த வடைய நமக்காகவே யாரோ சுட்டு வச்சிருக்காங்க போல. வீட்டுக்கு மேல யாரோ நடக்கிற சத்தம் வேற கேக்குது. ஆமா, மேல இருந்து யாரோ கீழே நடந்து வர மாதிரி டப்பு டப்புன்னு சத்தம் கேக்குது. சீக்கிரம் யாருன்னா குடிக்க தண்ணிய தேடுங்களேன். இருட்டுல அந்த காரத்தை தாங்க முடியாம வாயெல்லாம் எரியறதுனால பத்ராயா எழுந்திருச்சு தண்ணி பானை எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் ஒரு பாய்க்கு மேல நின்னுக்கிட்டு இருந்தான். அப்போ இங்கதான் எங்கேயோ தண்ணி பானை இருக்கிறத பார்த்தேன். அட என்ன இது? நான் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போய்கிட்டே இருக்கனே. அந்த பாய்க்கு கீழே ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சு. அந்த பள்ளத்துல சேரு சாணி எல்லாமே போட்டு வச்சிருந்தாங்க. பாவம் பத்ரையா அது தெரியாம நாத்தடிக்கிற அந்த பள்ளத்துக்குள்ள போய் விழுந்துட்டான். டே பத்ரையா, என்னடா ஆச்சு? எங்கடா போன? என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே. ஐயோ, இங்க ஒரே சாணியும் சேருமா இருக்கு. இந்த நாத்தத்தை தாங்க முடியல. யாராவது வந்து என்ன மேல இழுங்க. என்னங்க இது, பள்ளத்துல விழுந்துட்டீங்க?
இருங்க, நான் உங்களை காப்பாத்த வரேங்க அப்படின்னு சொல்லி காந்தம்மா அந்த இருட்டுல புருஷனை காப்பாத்துறதுக்காக முன்னாடி போகும்போது திடீர்னு குறுக்குல ஒரு கயிறு இருந்ததை அவ கவனிக்கல. அந்த கயிறை அவ காலால மிதிச்ச உடனேயே திடீர்னு மேல இருந்து மீனை பிடிக்கிற ஒரு பெரிய வலை வந்து அவ மேல விழுந்துச்சு. பாவம், இப்போ காந்தம்மா வலைக்குள்ள மாட்டிக்கிட்டா. ஐயோ, மாட்டிக்கிட்டேன். இந்த வலை யாரோ மேல இழுக்கிறாங்க. நான் தொங்குற மாதிரி இருக்கு, காத்துல பறக்குற மாதிரி இருக்கு. என்னங்க, என்ன இது? எங்க பார்த்தாலும் ஏதேதோ வலைய விரிச்ச மாதிரியே இருக்கே. எனக்கு என்னமோ எல்லாரும் இருக்காங்களோன்னு தோணுது. டே பத்திரையா, வடையில காரம் வச்சிருக்காங்க, வீட்டுக்குள்ள பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க, யாரோ வலைய போட்டு பிடிக்கவும் பாக்குறாங்க, யாரோ இது எல்லாத்தையும் திட்டம் போட்டு செய்யறாங்கடா. ஆமாங்க, இந்த ஊருக்காரங்க ஏன் ஊரை விட்டு ஓடி போனாங்கன்னு இப்ப எனக்கு நல்லா புரியுது. இங்க ஏதோ பயங்கரமான சக்தி இருக்குங்க. நாம இங்கே இருந்தோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம உசுறு போனாலும் போயிடும். என்னால இங்க இருக்க முடியாது, நான் போறேன்ப்பா. எனக்கு இந்த பங்களாவும் வேணாம், எதுவும் வேணாம். கங்கைய உசுறு காப்பாத்திக்க வாசலை நோக்கி ஓடினா. ஆனா அந்த வாசக்கதவு வெளியில இருந்து பூட்டி இருந்துச்சு. அவன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதை திறக்க முடியல. ஜன்னல் வழியா பாக்கும்போது ஜன்னலுக்கு அந்த பக்கம் யாரோ நடமாடுற மாதிரி பெரிய பெரிய நிழல்களும் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அவன் அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். பத்ரையா பள்ளத்துல மாட்டிக்கிட்டு இருந்தான். காந்தம்மா வலைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவங்களுக்கு யாருடைய காலடி சத்தமோ பயங்கர சத்தமா கேட்டுச்சு. ஏங்க, வெளியில இருந்து யாரோ நடந்து வராங்க போல. அங்க பாருங்க, விளக்கோட வெளிச்சமும் தெரியுது. திடீர்னு அந்த வீட்டோட கதவை யாரோ தள்ளி ஒதிச்சு திறந்த மாதிரி இருந்துச்சு. கையில ஒரு விளக்கு, அப்புறம் ஒரு மரக்கட்டை, இது எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு ஊரோட ஜமீன்தார் அங்க வந்தாரு. யாருடா நீங்க? நீங்க எல்லாருமே கொள்ளக்காரங்க தானே? உங்களெல்லாம் பிடிக்கிறதுக்காக தான் ஊரே காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வாங்கடா, இவங்கள பிடிச்சி மரத்துல கட்டி போடுங்க. அடடே, ஏங்க சரியான பொரியதான் போட்டிருக்கீங்க. பாருங்க, மொத்தமா 4 பேரு, 4 திருடங்களும் நல்ல வசமாதான் நம்ம கிட்ட மாட்டிருக்காங்க. ஐயா, நாங்க திருடங்க இல்லையா, திருடங்க இல்ல. நான் பக்கத்து ஊரு, என் பேரு பத்ரையா. அங்க குழியில விழுந்திருக்கிறவன் என் நண்பன் கங்கையா. அட, பக்கத்து ஊரை சேர்ந்த பத்ரையாவும் கங்கையாவுமா? என்னங்கடா நீங்க இந்த நேரத்துல இங்க? ஐயா, நாங்க தாங்க ஐயா. உசுறு போற மாதிரி இருக்கு, காப்பாத்துங்க ஐயா. கொள்ளக்காரங்களை பிடிக்கிறதுக்காக நாங்க இவ்வளோ திட்டம் போட்டு வச்சா உங்களை மாதிரி சோம்பேறிங்கெல்லாம் ஏண்டா வந்து மாட்டுறீங்க? அட கடவுளே, எல்லாம் எங்க நேரம். கொள்ளக்காரங்களா? திட்டமா? ஐயா, என்னங்க ஐயா சொல்றீங்க? நீங்க எல்லாருமே ஒரே நாள்ல ஊரை காலி பண்ணிட்டு போனதா கேள்விப்பட்டோம். அதனால தான் நாங்க இங்க வந்தோம். கேளுங்கடா முட்டா பசங்களா. 2 நாளைக்கு முன்னாடி பட்டணத்து போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தகவல் வந்துச்சு. ஐயா, என்ன தகவலுங்க ஐயா? ஒரு பெரிய கொள்ள கூட்டம் எங்க ஊருக்கு வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போக திட்டம் போட்டதா கேள்விப்பட்டோம். அவங்க கூட நாங்க மோத முடியாது. அவங்க கூட மோதுறது உயிருக்கு ஆபத்துங்கிறதால தான் அவங்கள பிடிக்க நிறைய திட்டங்களை போட்டு வச்சிருக்கோம். ஆமா கங்கையா, திருடனுங்க வந்தானுங்கன்னா சுலபமா மாட்டிப்பானுங்கன்னு தான் நாங்க எல்லாரும் திட்டம் போட்டு அங்கங்க இந்த பொரிய வச்சிருந்தோம். ஆனா சாப்பாட்டுக்காக ஆசைப்பட்டு வந்த நீங்க 4 பேர் அதுல நல்லா மாட்டிக்கிட்டீங்க. வடையில காரம், பாய்க்கு கீழே பள்ளம், அப்புறம் இந்த வலை, இது எல்லாமே திருடங்களை பிடிக்க நாங்க போட்ட திட்டம் தான். அவனுங்களுக்கு விரிச்ச வலையில நீங்க வந்து விழுந்திருக்கீங்க. எங்க திட்டம்லாம் வீணா போச்சு. அட கடவுளே, அப்ப இது திருடனுங்களுக்காக விரிச்ச வலையிலையா? இந்த திருடனுங்களுக்காக விரிச்ச வலையில நாங்க மாட்டிக்கிட்டோமா? நாங்க திருடனுங்களை பிடிக்கிறதுக்காக விரிச்ச வலையில நீங்க ஏன் வந்து விழுந்தீங்க? முதல்ல சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சா அங்க இருக்கிற ஆபத்து உங்களை தான் முதல்ல முழுகடிக்கும். ஐயா, எங்களை விட்டுடுங்க ஐயா. இன்னைக்கு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டோம். எல்லாத்தையும் சும்மா அனுபவிக்க நினைச்சா இப்படி அவமானப்பட்டு ஆபத்துல தான் போய் மாட்டிக்குவோம் போல. ஆமாங்க ஐயா, எங்களை விட்டுடுங்க ஐயா. இவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா எங்க சாப்பாடு கிடைக்குதோ அந்த இடம் தான் சொர்க்கம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பட்ட பாடுக்கு இனிமே இவங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க ஐயா. என்னையும் இந்த பள்ளத்துல இருந்து காப்பாத்துங்க ஐயா. கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தா இந்நேரம் வீட்டுல கஞ்சியை குடிச்சிட்டு தூங்கி இருப்பேன். என்னோட சோம்பேறித்தனத்தால நான் மட்டும் அவமானப்பட்டது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டியையும் இங்க நிக்க வச்சது கஷ்டமா இருக்குங்க ஐயா. ஆமாக்கா, இன்னைக்கு நாம பட்ட பாட்டுக்கு எனக்கு அறிவு வந்துருச்சு. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம். பாத்தியா கங்கையா, கஷ்டப்படாம வாழணும்னு நினைச்சா அதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஆபத்து நிச்சயமா இருக்கும்.
மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டா இப்படி ஆபத்துல தான் மாட்டிக்கணும். நீங்க திருடங்க இல்லைங்கிறதுனால உங்களை நாங்க விட்டுடுறோம். ஆனா இன்னொரு தடவை இதே எண்ணத்தோட எங்க ஊருக்குள்ள வந்தீங்கன்னா அப்புறம் திருடனுங்களை கூட நாங்க விட்டுருவோம். உங்களை விட மாட்டோம். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படி ஊஜனங்க எல்லாரும் கங்கையா பத்ரையாவோட நிலைமைய பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கங்கையா பத்ரையா எல்லாருமே உடம்பெல்லாம் சேத்தோட ரொம்பவும் அவமானப்பட்டு தலைகுனிஞ்சு அங்கிருந்து அவங்க ஊருக்கு கிளம்புனாங்க. அன்னைக்கு அவங்க சாப்பிட்ட அந்த காரக்காரமான சாப்பாடு, அப்புறம் அவங்க பட்ட அவஸ்தை, இது எல்லாமே அவங்களுடைய சோம்பேறித்தனத்தை முழுசா போக்கிடுச்சு. அன்னையில இருந்து அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடணும்னு முடிவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைக்கவும் ஆரம்பிச்சாங்க. என்னைக்குமே நாம உழைக்கிறது தான் நம்ம உடம்புல ஒட்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உண்மைதான். சாப்பாடா இருந்தாலும் கூட பக்கத்து வீட்டுக்காரங்க சாப்பாடை நாம சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா நாளைக்கு இதே மாதிரி எல்லாரும் முன்னாடியும் படாத பாடுபட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்க வேண்டி இருக்கும். கஷ்டப்பட்டு உழைக்கிறது தான் என்னைக்குமே நல்லது.